கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாய் இருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். சங்கீதம் 31:24. Be of good courage, and he shall strengthen your heart. All ye that hope in the Lord. Psalms 31:24. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே God Gooses Ministry சார்பாக இணைந்து ஜெபிக்கிற ஊழியர்கள், யூடியூப் சேனல் வாயிலாக செய்தியை கேட்கிற ஊழியர்கள் மற்றும் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த 4 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். சூழ்நிலைகள் நம்மை எத்தனையோ விதங்களிலே சோர்வுக்குள் படுத்தியிருக்கலாம். ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் கடந்த 4 மாதங்களில் இருந்தது போல இந்த 5வது மாதத்திலேயும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் God Gooses மினிஸ்ட்ரியில் இருந்து மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே வேதவசன தியானத்துக்காக யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் அதில் 1ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இதனாலே பல காரணத்தினால நாம் சோதிக்கப்படுகிறோம், நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த பிரச்சனை வந்தாலும், பிரதிகூலங்கள் கலக்கங்கள் வந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருந்து கொண்டு அந்த சோதனையை பிரச்சனையை சகித்து தாங்கி கொண்டு முன்னால் போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சோதனை உண்டு, நெருக்கம் இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆத்மாவில் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக காணப்படலாம். ஆனால் அந்த உலகத்தில் நமக்கு சோதனைகள் நெருக்கங்கள் அதிகமாக வரும். ஆனால் அதை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுகிறார் என்றால் கிருபையை கொடுக்கிறார், பலப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். இங்கு உலகத்தார் அப்படி அல்ல. உலக பிரகாரமாக நடக்கக்கூடிய அநேகர் சில பிரச்சனைகள், பிரதிகூலங்கள், கலக்கங்களை கண்டு தளர்ந்து போய் விடுகிறார்கள், மனசு மடுத்து போய் விடுகிறார்கள். சில பேர் தன்னைத்தானே மாய்த்தும் கொள்கிறார்கள். ஆனால் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவர் பலத்தை கொடுக்கக்கூடியவராக, நம்மளை நிலை நிறுத்தக்கூடியவராக, நம்மளை தூக்கி சுமக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார்.
வசனம் சொல்கிறது, உங்கள் பாரமான விஷயத்தை என் அருகில் கொண்டு வருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு பரிகாரம் செய்வேன், நானே உன் பரிகாரி என்று கர்த்தர் சொல்கிறார். என்னென்ன விஷயத்தினால் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அது எல்லாவற்றிற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல பரிகாரியாக இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதனால நம்முடைய பாரங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்க வேண்டும். நம்ம உலகத்தில் எல்லா நெருக்கங்கள், பாரங்கள், பிரச்சனை இதெல்லாம் நம்ம தோல்மையில், நம்ம தலையில் அந்த சுமையை எடுத்து சுமக்க முடியாது. நம்ம விழுந்து போய் விடுவோம். அந்த பாரத்தை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே வைத்து விட்டு விட வேண்டுமாமா. வருத்தப்பட்டு பாரம் கொண்டவர்கள் எல்லோரும் என்னருகில் வருவேன், நான் உங்களுக்கு என்ன தருவேன், இளைப்பாறுதல் தருவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் சமூகத்தில் பூர்ணமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். இது பார்க்குறோம். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். அதாவது உத்தமன் என்று விளங்கின பின்பு நம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். அது உத்தமன் என்று விளங்க வேண்டும். இந்த பெயர் வரணும்னு சொன்னால் அநேக சோதனைக்குள்ளே கடந்து போன பிறகுதான் இந்த ஃபைனல் முடிவில் தான் விளங்குது அவன் உத்தமன், நீதிமான், நேர்மையானவர்கள் என்று விளங்கும். அவர்களுக்கு தான் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த வாக்குத்தத்தம் என்ன ஜீவகிரீடத்தை கொடுக்கிறார். அப்போ சோதனை உண்டு, நெருக்கம் இருக்கிறது, எல்லாவற்றிலும் விஜயித்து நாம் முன்னால் வர கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இப்போ உலகத்தில் பாருங்கள், சில பேர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவர் என்னை ரொம்ப என்ன பண்ணிட்டாரு, என்னை சோதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில ஆண்டவர் நம்மளை சோதிக்கிற ஆண்டவர் அல்ல. சோத்திரம். வசனம் சொல்கிறது 13வது வசனத்தில், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. நாம் பிரியமானவர்களே, நம் பிள்ளைகளுக்கு தேவையில்லாத காரியத்தை செய்து நம்ம சோதிக்க மாட்டோம், பரீட்சை பார்க்க மாட்டோம். என்பது போல ஆண்டவரும் நம்மளை பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் கிடையாது. இப்போ ஏன் இந்த பிரச்சனை வந்தது, ஏன் இந்த கலக்கம் நமக்கு வந்தது, ஏன் இந்த பிரச்சனை என்று பார்க்கும்போது அடுத்த 14ஆம் வசனம் சொல்கிறது, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சுய இச்சை, அதாவது ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்காமல், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படாமல், இந்த வேத வசந்த பிரகாரம் தன் வாழ்க்கையை அமைத்து கொள்ளாமல், சுய இச்சையின் பிரகாரம் சுயமாக சில காரியத்தை செய்வதனால, அதான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, சுய இச்சையினால் இழுக்கப்படுதாங்க. சுய இச்சை உலகம் தன்னிடத்திலேக்கு அந்த ஜனங்கள் அப்படி இழுக்கும். அது ரொம்ப கவர்ச்சியாக, மேன்மையாக தோணும் சில அநேக காரியங்கள். அப்போ அது அங்கே பார்க்க அப்படியே என்ன பண்ணுது, இந்த பாவத்திலேக்கு அப்படியே ஜனத்தை இழுத்து கொண்டு போகிறது. இழுக்கப்படுறதுனால என்ன, அதில் சுக்குண்டு போய் விடுறார்கள். பின்ன அதை விட்டு புறத்து வெளியே வருவதற்கு கஷ்டம், சுக்குண்டு. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, சோதிக்கப்படுகிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். யார் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரனாக இருக்கிறார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அந்த ஆண்டவருடைய நடத்துதல் பிரகாரம் முன்னால் செல்லும் பொழுது, பிரியமானவர்களே, நடக்க வேண்டிய பாதையை அவர் நமக்கு காட்டி கொடுக்கிறார். இந்த பாதையில் தான் பிரவேசிக்க வேண்டும், இந்த பாதையில் தான் நீ நடக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு என்ன பண்ணுறாரு, ஆலோசனையை தந்து கொண்டு இருக்கிறார். அதன் பிரகாரம் முன்னாலே போகக்கூடியவர்களுக்கு ஒரு இடரல் இல்லை. நேரான பாதையில் கரம் பிடித்து நடத்துகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன பாதையில் நடக்கும்போது, அவர் சொன்ன சத்தியத்தின் பிரகாரம் நடக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு ஒரு நாளும் இடரல் ஒரு நாளும் வருவது கிடையாது. பிரியமானவர்களே, அவர் சமூகத்தில் முற்றுமாக ஒப்பு கொடுக்கலாம். எந்த பிரச்சனை, பிரதிகூலங்கள், கலக்கத்தில் நீங்கள் அகப்பட்டு இருந்தாலும் சரி, இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்தில் உங்களை ஒன்று கூட பூர்ணமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது, பிரச்சனைகள், பிரதிகூலங்கள், கலக்கங்களை மாற்றி உங்களை சீர்படுத்தி நேரான வழியில் நடத்த அவர் வல்லவராகவே இருக்கிறார். தியானத்துக்கு மகத்துவம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, அவர் சமூகத்தில் நம்ம பூர்ணமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துகிற நல்ல ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுக்கலாமா? நல்ல மேய்ப்பனுடைய கரத்தில் அடங்கின ஆடாக அவர் கரத்தில் ஒன்று கூட நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது
அவர் செவ்வையான வழியில் நேரான பாதையில் ஒவ்வொருவரையும் நடத்தி செல்கிற நல்ல ஆண்டவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் முற்றுமாக ஒப்புக் கொடுக்கலாம். பிரியமானவர்களே, அவர் உங்களை தாங்குவார், நடத்துவார். அவர் தப்புவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். பிரயோஜனமாக இருக்கிறதை உங்களுக்கு போதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இதோ பிரயோஜனமாக இருக்கிற உங்களுக்கு நான் போதிப்பேன், செவ்வையான வழியில் உங்களை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் கரத்தில் நம்மளை பூர்ணமாக தாழ்த்தி கொடுக்கலாமா? இந்த 2024 இந்த 2ஆம் மாதம் இந்த 11ஆம் தேதியில இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போது பிரியமானவர்களே, வரக்கூடிய நாட்களில் எல்லாம் அவர் உங்களை செவ்வையான பாதையில் நடத்தும்படிக்கு, நீதியான பாதையில் அவர் உங்களை நடத்தும்படிக்கு அவர் சமூகத்தில் முற்றிலுமாக தாழ்த்தி கொடுக்கலாம். அவர் நடத்துவார். முடிவு பரிந்தும் அவர் உங்களை தாங்கி நடத்த வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, அவர் கருத்தில் ஒன்று கூட ஒப்புக் கொடுக்கலாமா? அவர் உங்களை தாங்கி நடத்துவார். உங்கள் எல்லா பிரச்சனைகள், பிரதிகூலங்கள், கலக்கத்தில் இருந்து உங்களை விடுவிக்கிற ஆண்டவர். ஆச்சரியமான வாதலை, அதிசயமான வாதலை உங்களுக்காக திறக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் நிலைமை எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளவு கலக்கங்கள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஹல்லேலூயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்தில் முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கலாம். பிரியமானவர்களே, அவர் தாங்கி நடத்துவார். ஏனென்று சொன்னால் அவர் நமக்காக சோதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த பாப சாபங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்து இருப்பதனாலே அவர் கரத்தில் பூர்ணமாக நம்மளை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கலாம். ஹல்லேலூயா. நமக்காக அவர் சோதிக்கப்பட்டார். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயருக்கு என்ன நிருபம், அதில் ஒன்றாம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எபிரேயர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பல காரியத்தை சொல்லி நீங்க சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா நமக்காக அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார், நெருக்கப்பட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அதனால் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகூடாமல் அபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நாம் அபிரகாமின் சந்ததியாக இருப்பதனால நமக்கு உதவியாக அவர் கை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் சமுத்திர பூர்ணமாக நம்மளை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கலாமா? ஸ்தோத்திரம். சோதர பிரியமானவர்களே, அதே அதிகாரத்தில் 14-15 வசனத்தை வாசிக்கும் போது, அவர்களால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தன் மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கும் அப்படி ஆனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கல்வாரி சிலுவையிலே ஹல்லேலூயா சத்துருவானுடைய தலை அவர் தகர்த்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் அல்லவா? அவர் கரத்தில் முற்றமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கலாம். உங்களுடைய எல்லா மரண பயத்தை அவர் மாற்றி போடுவார். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். உங்களை கலக்கங்கள் எல்லாம் அவர் நீக்கி போடுவார். ஸ்தோத்திரம். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு என்று பார்க்கிறோம். மரணத்தில் அவர் தலையை தகர்த்து இருக்கிறார். அவர் சமூகத்தில் முற்றமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கலாம். அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகூடாமல் அபிரகாமின் சந்ததியாக நமக்கு உதவியாக அவர் கை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர் சமூகத்தில் பூர்ணமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கலாம். சகல பாரங்கள், பிரயாசங்கள், நெருக்கத்தில் எல்லாம் அவர் சமூகத்தில் அவர் கருத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். அவர் பொறுப்படுத்திக் கொள்வார், தாங்கி நடத்துவார். சோத்திரம். உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பூர்ணமாய் ஒப்புக் கொடுக்கலாம். அவர் இந்த மாதங்கள் முழுவதுமாக அவர்களை தாங்கி நடத்தும்படிக்காக புதிய வாதிலை திறந்து அதிசயமாய் இவங்களை நடத்தும்படிக்காக ஆச்சரியமான வாதிலை திறக்கிற ஆண்டர் கரத்தில் முற்றுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கலாமா? அவர் நடத்துவார். பிரியமானவர்களே, முடிவு பரிந்தும் நம்மளை தாங்கி நடத்துகிற கர்த்தர், மரண பரிந்துமும் நம்மளை தாங்கி நடத்துகிற நல்ல கர்த்தருடைய கையிலே ஒப்புக் கொடுக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பூர்ணமாய் ஒப்புக் கொடுக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் அபிஷேகம் இறங்கி வருவதாக, தடைகள் மாறி போவதாக, பிரச்சனைகள், பிரதிகூலங்கள், கலக்கங்கள் மாறுவதாக, எல்லா சோதனைகள் நீங்கி போவதாக. கர்த்தாவே, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான வாதில்களை நீ திறந்து கொடுப்பீராக. கர்த்தாவே, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு நீ உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர் என்று பார்க்கிறோம் அல்லப்பா. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து நீர்களை பலப்படுத்துவீராக, நிலைநிறுத்துவீராக.
பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரே, நன்றியாலே துதித்திடுவே. என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரே, நன்றியாலே துதித்திடுவே. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. கடந்த நாட்களில் கண்ணின் மணி போல் கருத்துடன் நீர் காத்தீரே. கடந்த நாட்களில் கண்ணின் மணி போல் கருத்துடன் நீர் காத்தீரே. கடந்து வந்த பாதையில் தினமும் கரம் பிடித்தீர் அதிசயமா. கடந்து வந்த பாதையில் தினமும் கரம் பிடித்தீர் அதிசயமா. இயேசுவே இரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறே. இயேசுவே இரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறே. கழுகை போலும் சிறகின் மேலே சுமந்து என்னை தாங்கினீரே. கழுகை போலும் சிறகின் மேலே சுமந்து என்னை தாங்கினீரே. வழிகளில் நான் இடறி விழாமல் கருணை கரத்தால் உயர்த்தினீரே. வழிகளில் நான் இடறி விழாமல் கருணை கரத்தால் உயர்த்தினீரே. இயேசுவே இரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறே. இயேசுவே இரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறே.
என்னை கைவிட்ட போதும் கிருபையால் என்னை தாங்கினீரே. உலகம் என்னை கைவிட்ட போதும் கிருபையால் என்னை தாங்கினீரே. மனிதர் யாவரும் மறந்திட்ட போதும் மறவாமல் என்னை நினைத்தவரே. மனிதர் யாவரும் மறந்திட்ட போதும் மறவாமல் என்னை நினைத்தவரே. இயேசுவே இரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறே. இயேசுவே இரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரே, நன்றியாலே துதித்திடுவே. என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரே, நன்றியாலே துதித்திடுவே. எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே.